கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக சங்கீதம் 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் முறை எவ்விதமாக காணப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய நாவு மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் நாவினால் மற்றவர்களை சபிக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழத்தக்கதான நாவை கொண்டு நாம் மற்றவர்களை குறை கூறுகிறோமா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். இது ஒரு பெரிய பாவம் என்று பார்க்கிறோம். குறை சொல்ல வாய்ப்பு கிடைச்சா ஒரு மனிதனை பற்றி, இல்லை சகோதர சகோதரிகளை பற்றி, இல்லை மற்றவர்களை பற்றி நாம் எந்த அளவுக்கு அள்ளி போடுறோம் பார்த்தீங்களா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நாம் சரியாக இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முக்கியமான காரியம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள். அப்படி இந்த நாள் வாழ்க்கையில் இவைகளை விலக்குவோம் என்றால், சங்கீதக்காரன் தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்று நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.